எலி இருக்குல்ல, எலி எவ்வளவு பெரிய பர்னிச்சரையும் கடிச்சிடும். அவ்வளவு ஸ்ட்ராங்கான எலி வந்து ஒரு கூண்டுல மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தப்பிக்க முடியாது. காரணம் என்ன, அது ஒரு சின்ன கட்டை தான். இவ்வளவு பெரிய மரத்தை போட்டு போன எலினால அந்த ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கான ஒரு கட்டைய கடிச்சு தப்பிக்க முடியாது. ஏன்னு கேட்டா அந்த எலி வந்து மாட்டிக்கிட்டேங்கிற பயத்துக்குள்ள இருக்குது. இந்த பயம் தான் உங்களை வளர விடாம தடுக்கிறது. நீங்க இதை நடந்துருமோன்னு பயப்படுறீங்கல்ல, இதுல 100ல 98 விஷயங்கள் நடக்கிறதே இல்லை. நீங்க நடந்துருமோன்னு பயப்படுறீங்க. நீங்க வந்து பயத்தை கடந்தா தான் ஜெயம். பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த எலி மாதிரி கூட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போலன் தமிழன். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பெங்களூரில் ஒரு ஏஜென்சி 200 பீப்புளுக்கு மேலே போலந்துக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் தெளிவான வீடியோஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்னடா அதிகமாக ஒன்று போலந்து ப்ரொசீஜரை பற்றி போடுறோம், இல்லைனா அதிகமாக ஸ்கேமை பற்றி அதிகமாக போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு ஒன்று பயப்படணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய வேலை யாரையும் பயமுறுத்தணும், இல்லை எல்லோரும் வாங்க அப்படின்னு ஆசையை காட்டணும் அப்படிங்கிறது இல்லை. இருக்கிற ரியாலிட்டி, இவங்கெல்லாம் எப்படி போய் மாட்டிக்கிட்டாங்க, என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். வேறு என்ன மாதிரி வழிகளில் நீங்கள் இங்கே வந்து சேரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல வழிகாட்டுதல் தான் போலந்து தமிழனோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருந்துருப்பேன், பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மூலமாக நம்ம அதிகமாக ஏஜென்சிக்கிட்ட பகிச்சிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம சேனலுக்கு ஆபத்தாக அமையுமே தவிர மற்றபடி இது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடியோஸை இந்த மாதிரி ஏமாத்துறாங்க, சீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக எந்த சேனல்லையும் போட மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தேவையில்லாத ஒன்றும் கூட. ஒன்று சப்போர்ட் பண்ணால் அவங்க காசு கொடுப்பாங்க, நம்ம பகச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே கேஸ் கொடுப்பாங்க, நம்ம யூடியூப் சேனலை முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுற இந்த நேமாக இருக்கட்டும், அது மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும், ஸோ அதையெல்லாம் இலக்க யாரும் முன் வர மாட்டாங்க. பட் நான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ, இல்லை உங்ககிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காகவோ இந்த யூடியூப் சேனல் தொடங்கி நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கல. எங்களுடைய அனுபவங்களை ஃப்ரீயாக இப்போ நான் ஒரு 5-6 வருடத்தில் கற்றுக்கிட்டதெல்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோலாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி எப்படியெல்லாம் சீட் பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது இந்த வீடியோ முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி கூட ஆட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் பிச்சை எடுத்து அவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருந்துருப்பார். அவரை தூக்கிட்டு போகும்போது அந்த கீழே அவ்வளோ பணம் இருக்கும், அதை அள்ளி தான் எடுத்துகிட்டு போவானே தவிர இவருடைய பாடியை நடு ரோட்டில் போட்டுருவாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய எல்லாருடைய இலக்கும், ஏஜென்சிகள் குறிப்பாக நான் சொல்ல வர்றேன், பணத்து மேலே மட்டுமே குறியாக இருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு வாழாதீங்க. 10 மனிதர்களை, நல்ல மனிதர்களை சம்பாதிச்சு வைங்க. கண்டிப்பாக கடைசி காலத்தில் அவங்க உங்களுக்கு கூட வந்து நிற்பாங்க. நிறையா டீட்டெயில்ஸ் பேசிட்டோன்னு நினைக்கிறேன். மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். யார் இந்த ஏஜென்சி, எங்கே இருக்காங்க, எப்படியெல்லாம் ஏமாத்துனாங்கிறத தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க பெங்களூரில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஏஜென்சி. கிட்டத்தட்ட 2 வருடங்களாக இவங்க தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரோ ஒரு சிலரை அனுப்பி விட்டுட்டு அவங்கள அந்த டாக்குமெண்ட்டை காட்டி அவங்க அந்த 1-2 பேரையும் இவங்க அனுப்புனாங்களா, இல்லை வேறுடைய யாருடைய ஏஜெண்டாவது டாக்குமெண்ட்டை காட்டி இவங்க வந்து ஆசையை சொல்லி வர வச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் 200 பேருங்கிறது அதிகபட்சமான பேர். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டோட்டல் கேஷே 2.5 லேக்கு, வேர் ஹவுஸில் வேலை, கேரண்டி வீசா வித் டிக்கெட்டோட அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆளுங்க வெளியில் விசாரித்து பார்க்குறாங்க. 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குன்னு உடனே வந்து விழுந்துருந்துருக்காங்க. இதில் 25 பேர் தமிழ் ஆளுங்க இருக்கிறது ரொம்பவும் மன வருத்தத்துக்குரியது. ஏன்னா அந்த மாதிரி தமிழில் ஏகப்பட்ட சேனல், நம்ம யூடியூப் சேனலாக இருக்கட்டும், நம்ம அந்த ஃபேஸ்புக்லையாக இருக்கட்டும், போலந்துன்னு போட்டிங்கன்னா நம்ம தமிழ் சங்கம் இருக்குது. இங்கே நம்ம எத்தனையோ பேர் யூரோப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்டையெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு தாராளமாக பண்ணலாம். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டும் கூட தமிழர்கள் ஒரு ஆளு கூட நான் அந்த மாதிரி இப்போ பண்ணியிருக்கோம் ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லலை. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் இருக்கிறவங்ககிட்ட நம்ம வீடியோவில் இப்போது ரிஸ்க்காக இருக்குது, போலந்துக்கு யாரும் ட்ரை பண்ணாதீங்க, வீசா வர்றதில் கொஞ்சம் சிரமம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு அது வந்து மன வருத்தமாகவும் ட்ராபேக் டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்குது. நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்டல், அதாவது தனக்கு அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டு, இன்னொருத்தருக்குன்னா அட்வைஸ் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம், அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அந்த மாதிரி இப்போ அடுத்தவருக்கு நீ போகாதரா ஏமாந்துருவே அப்படின்னு அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம். இதே நம்ம போய் பண்ணுறத கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும், 100% நான் ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறதுனால தான் நம்ம ஏமாற்றப்படுறோம். அந்த மாதிரி நம்ம சொல்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் போல். அதனால நம்மக்கிட்ட வரவே இல்லை. கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா யார் பாதிக்கப்பட்டா, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே 2.5 லட்ச ரூபாய் இழந்துட்டு ஃபேக் வீசா பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்பிங் பண்ணி கொடுத்துருக்கான். இதெல்லாம் தேவையா? எதுவாக இருந்தாலும் சரி வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை வச்சு இது பாசிபிளாக இருக்குது இல்லைன்னு சொல்ல போகிறேன். உங்கள்கிட்ட நான் பேசுகிறதுக்கு காசு கொடுங்கன்னு சொல்கிறேன். நான் எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ மெசேஜ்கள் நம்ம அந்த மாதிரி வேலையில் இருந்தாலும் நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அந்த டைமில் நான் ரிப்ளை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். யாருக்குமே நான் இது வரைக்கும் ரிப்ளை பண்ணாமல் இருந்ததே கிடையாது. ஒரு சில பேர் தேவையில்லாதது இந்த யூடியூப்லேருந்து இருக்கிற வீடியோவை பார்க்காம, வீடியோ போய் பாருங்கன்னா பார்க்காம நோயின்னு பேசிக்கிட்டு இருந்தால் தான் நான் கோவப்பட்டு ஏதாவது பேசியிருப்பேனே தவிர, மற்றபடி உண்மையான ஒரு டவுட் இருக்குது, ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டிங்கன்னா நான் தெளிவான விளக்கம் நிறையா பேருக்கு நான் கொடுத்துக்கிட்டு தான் வர்றேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அதை வாட்ஸ்அப்பில் தெளிவாக எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க.
ஏஜென்சி நேமை நான் சொல்லலை, ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யூடியூப் சேனலில் நிறைய ஸ்ட்ரைக் நம்ம வாங்கியிருக்கிறதுனால இதோட நேமை அவர் சொல்லலை. அவருடைய நேமையும் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதில் அவர் திரும்ப போய் பேமெண்ட் வாங்குறாரோ கம்ப்ளைண்ட் பண்ணி அது அவருடைய சாமர்த்தியம். இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது, இதில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, போயிட்டு அமௌண்ட் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. அவங்க இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு ஜாப் ஆஃபர் லெட்டரை கொடுத்துட்றாங்க. இது எப்படி நம்ம ஃபேக் விசா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் நம்பர் ஸ்டிக்கர் விசா, அதாவது ஃபேக் விசா, போலியான விசா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ யூரோப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்பசிக்கு யார் பாஸ்போர்ட் ஹோல்டரோ அவர் போய் இங்கே எந்த கண்ட்ரிலேருந்து வர டாக்குமெண்ட்டை சப்மிஷன் பண்ணி டிசிஷனுக்கு ஒரு 1 மந்த் ஆகும். அப்படி வாங்கினா தான் அது வந்து ஒரிஜினல். நீங்கள் எம்பசிக்கு போகாமையே உங்கள் பாஸ்போர்ட்டில் சீல் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து ஃபேக்கு. அது மாதிரி அரபு நாடுகளில் தான் அந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை, ஏஜென்சியே பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு விசா வாங்கி கொண்டாந்து கொடுப்பான். பட் யூரோப்பை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டு நீங்கள் விஎஃப்எஸ்க்கோ எம்பசிக்கோ பாஸ்போர்ட் ஹோல்டர் ப்ரெசென்ட் ஆகணும், அவங்க சப்மிஷன் பண்ணணும். ஒரு சில கண்ட்ரியில் இன்டர்வியூ இருக்கும், ஒரு சில கண்ட்ரியில் விஎஃப்எஸ்னால் இன்டர்வியூ இருக்காது, பாஸ்போர்ட் சப்மிஷன் ஆகுது இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போகணும். நீங்கள் போகாத பட்சத்தில் உங்கள் பாஸ்போர்ட்டில் விசா வருதுன்னா யூரோப்பை பொறுத்த வரைக்கும் அது வந்து போலியான விசா. அந்த மாதிரி 200 பேருக்குமே போலியான விசா அடித்து கொடுத்துட்டு கரெக்டாக, அதாவது விசா எப்படி அடிப்பாங்கன்னா, போலந்தை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் தான் மேக்ஸிமம் விசா. இப்போ ஒர்க் பெர்மிட்டு 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் இருக்குது. இப்போ உங்களுக்கு 2 இயர் ஒர்க் பெர்மிட்டோ இல்லை 3 இயர் ஒர்க் பெர்மிட்டோ கிடச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் ரிலீஸ் ஆனதுலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்க லேட் ஆகும். அதையெல்லாம் கழிச்சிட்டு விசா கொடுப்பான். கழிச்சிட்டு 1 இயராக இருந்தால் அதுக்குள்ளே, இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், 1 வருஷம் 3 மாதம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கவே டைம் இல்லை அப்படின்னா 3 மாதத்தை கழிச்சிட்டு மீதி விசா கொடுப்பான். இது வந்து 1 இயர் ஒர்க் பெர்மிட்டுக்கு. இதே 2 இயரோ இல்லை 3 இயர் ஒர்க் பெர்மிட்லையோ நீங்கள் சப்மிஷன் பண்ணி விசா வாங்குற பட்சத்தில் எவ்வளோ நாள் கழிஞ்சிருந்தாலும் 1 இயர் விசா ஃபுல்லாக கிடைக்கும். இதில் இவங்க பண்ண தப்பு என்னென்னா, 3 இயர் ஒர்க் பெர்மிட்டை கொடுத்துட்டு 3 இயர் விசாவும் அடிச்சிருக்கான். அந்த மாதிரி நார்த்து சவுத்து அப்படின்னு 2 ஜோன் இருக்குது போலந்தை பொறுத்த வரைக்கும். அது எப்படின்னா, அது நான் சொல்லியிருப்பேன், எந்தெந்த ஜோனில் உள்ளவங்களாம் அந்த சைடு நார்த்து கண்ட்ரியில் உள்ளவங்க எல்லாம் நம்ம டெல்லியிலையும், சவுத்து ஜோனில் உள்ளவங்கலாம் மும்பையிலையும் சப்மிஷன் பண்ணணும். நம்ம மும்பையில், அதாவது மும்பை ஜோனில் வரக்கூடியவங்க எல்லாரையுமே டெல்லியில் சப்மிஷன் பண்ண மாதிரி விசா வந்து ஃபேக் அடிச்சிருக்கான். பண்ணுற ஒரு ஃப்ராடுத்தனத்தை கூட தெளிவாக பண்ணலை. ஏன்னா சவுத்து ஜோன்லேருந்து நார்த்து ஜோனில் போய் சப்மிஷன் பண்ண முடியாது. கேட்டால் அங்கே எனக்கு ஆள் இருக்குது, எம்பசியில் ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லி விசா அடித்து குடிச்சதாகவே இருக்கட்டுமே, டிக்கெட் போட்டுட்டு டெல்லிக்கு வர சொல்லிவிட்டு 200 பேரையுமே பாஸ்போர்ட்டை கொண்டாந்து கையில் கொடுக்கல. அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் கேன்சல் ஆகி போயிட்டு எல்லாருமே அங்கே பிரச்சனை பண்ணி திரும்ப பெங்களூருக்கு வந்து அங்கே ஏதோ ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கிறத நிறையா தெளிவாக சொல்லலை. பட் பல கோடி ரூபாய் மோசம் பண்ணியிருக்காங்க. ஆசை வார்த்தைகள், அதாவது பழைய பாட்டில் கூட வரும், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்ட்டு. இந்த காலகட்டத்தில் பணம், ஒருத்தன் செத்து கிடந்தா கூட பார்க்க மாட்டான், பணம் தான் முக்கியம்னு போயிட்டு இருக்கிற காலத்தில் அவன் திருந்துறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நீங்கள் திருந்துங்க. ஏதாவது ஒரு தெரியாத நாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ப்ரொசீஜரை தெரிஞ்சுக்கோங்க. காசு கொடுக்குறீங்கன்னா அவங்கள முன்ன பின்ன அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்களா, பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சுத்தமாக மணி வேர்ல்டில் இருக்கும். உங்களுடைய மணி, கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம் எதுக்காக நம்ம இப்போது கடன் வாங்கியோ இல்லை வட்டிக்கு வாங்கியோ இல்லை நகையை வச்சோ வீட்டு இடத்த வச்சோ நம்ம ஃபாரினுக்கு போகணும் ஆசைப்பட்றோம் அப்படின்னா 1 லட்ச ரூபா கடன் கட்டி அதை ஒரு 2-3 மடங்காக்கி நம்ம திரும்ப ஊருக்கு வரமாட்டோமா அப்படிங்கிறதுனால தான். அது உங்களுக்கு நடக்காத பட்சத்தில் நீங்கள் அந்த பேலன்ஸில் கடனே இல்லாமையாவது இருந்திருப்பீங்க. ஃபாரின்னு போகணுன்னு ஆசைப்பட்டு அதை ப்ரொசீஜரை ஒழுங்காக தெரிஞ்சுக்காமல் மைனஸில் போயிடுவீங்க. அக்கௌண்ட்டும் மைனஸில் போயிடும். அது ரொம்ப பெருத்தடியாக இருக்கும். அதுக்கு இடையில் எந்த வேலைக்கு நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. ரொம்ப ஃபாரினுக்கு போய் லைஃப் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டு நிறையா பேர் இந்த மாயை சுழல் இதில் மாட்டிக்கிட்டு நிறையா பேர் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜென்சிகள் ஏகப்பட்ட பேர் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யூரோப்னா அவ்வளோ ஈஸியானது இல்லை. முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் யூரோப் ப்ரொசீஜர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறாங்களே, இப்போ மற்ற நாடுகளுக்கும் யூரோப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறத தெளிவான ஒரு வீடியோவில் போடுறேன். ப்ரொசீஜரை தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் ஸ்கில்டை கற்றுக்கோங்க. ரொம்ப கம்மியான காசில் நீங்கள் வரலாம். அதாவது ப்ரொசீஜரை தெரிஞ்சுக்காததுனாலையும் நம்ம நிறையா வீடியோவில் இந்த டயலாக் சொல்லியிருந்திருப்போம், அடுத்தவனை ஏமாத்தணும்னா அவனுடைய ஆசையை தூண்டணும் அப்படின்னு. ஃபாரினில் போய் லைஃப் செட்டில்மெண்ட் பண்ணுறன்னு உங்கள் ஆசையை அவன் யூஸ் பண்ணிக்கிறான். உங்களுடைய சுச்சுவேஷனை அவன் பயன்படுத்திக்கிறான். ஸோ அதனால் ப்ரொசீஜரை தெரிஞ்சுக்காமல் போன உங்கள் மேலே தான் தப்புன்னு நான் சொல்லுவேனே தவிர ஏஜென்சியை நம்ம குறை சொல்லி எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லை. ஸோ அதனால் இனிமேல் காலகட்டத்தில் யாராவது யூரோப்புக்கு ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ரொம்ப பயனுள்ள வீடியோலாம் நிறைய நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம். நம்ம ஊரில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், இங்கே நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே ஓப்பனாக யாருக்கும் பயம் இல்லாமல் இருக்கிற ரியாலிட்டியாக போலந்து தமிழன் எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பான். கண்டிப்பாக என்னுடைய சவுண்டு இன்னும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஏமாத்துறவங்களுடைய முகத்திரைகள்லாம் இங்கு கிழிக்கப்படும். அதுதான் போலந்து தமிழனுடைய வேலை.
இந்த மாதிரி வேறு யாரால ஏஜென்சிகிட்ட கொடுத்துட்டு உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. யூரோப்பு அப்படின்னாலே ஒரு 6 to 8 மந்த்துக்குள்ளே ப்ராசஸ் முடியணும். அதையும் தாண்டி உங்களை இன்னும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து முன்வாங்க. இது வந்து பாசிபிளாக இருக்குமா பிரதர், இவங்க சொல்கிறதெல்லாம் இது இப்படி தானா அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தில் இது வந்து பாசிபிள் இருக்குது. இல்லை என்ன மாதிரி கேள்விகள் கேட்டால் இதை வந்து நீங்கள் இன்னும் ஜென்யூனிட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம் அப்படிங்கிற ஐடியாவெல்லாம் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன். பட் ஷேர் பண்ணுங்கள். யார்கிட்ட அப்ளை பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க. இப்போ இது வந்து ஒருத்தர் வெளியில் சொன்னதுனால தான் அதில் 200 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 200 பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஒருத்தர் சொன்ன விஷயம் இப்போ ஒரு 7000 பேருக்கு போய் சேருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏஜென்சிகிட்ட போய் மாட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி வீடியோவெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸ்டிக்கர் ஃபேக் விசாங்கிறது மிகப்பெரிய ஒரு போலியான ஒரு இது ஒன்று. அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் எம்பசியில் கிளியர் பண்ண முடியாது. போலியான விசாவெல்லாம் எம்பசியில் கிளியர் பண்ண முடியாது. பிடிச்சி உங்களை ஜெயிலில் போட்டுருவான். பாஸ்போர்ட்டை முடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஏஜென்சிக்கிட்டே இருந்தெல்லாம் தவிர்த்துருங்க. நீங்கள் எம்பசிக்கு போகணும். ப்ராசஸ் எல்லாம் தெளிவாக கேளுங்க. அப்பாயின்மெண்ட்னா என்ன, யூரோப் அப்படின்னாலே இங்கே போலந்துலேருந்து ஏதாவது யூரோப்லேருந்து டாக்குமெண்ட் வரணும். அப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும், அப்பாயின்மெண்ட் எடுக்கணும், அதை போய் சப்மிஷன் பண்ணணும். எம்பசி தான் முடிவு பண்ணும் விசா வரும் வராது அப்படிங்கிறத. இதையெல்லாம் முன்கூட்டியே யாரும் சொல்ல மாட்டாங்க பணத்துக்காக. அதனால் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு யூரோப்புக்கு ட்ரை பண்ண பாருங்கள்.